எவ்ரிவான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபேமஸான எல்லாருமே ஏஐ வேர்ல்டில் பேசுகிற N8 டூலை வந்து எப்படி நம்மளோட லோக்கல் மெஷினில் செட்டப் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து அஃபிஷியல் N8 அந்த பேஜ் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் சைன்இன் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் இன்டர்நெட் இருக்கப்போ க்ளவுடில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தானாக ரன் ஆகிக்கும். ஸோ பட் அது வந்து 14 டேஸ்க்கு தான் ஃப்ரீ ட்ரையல் இருக்கும். அதுக்கடுத்து சில ஃப்ரீ இது இருக்குது. இன்னொரு விதம் இருக்குது, அது வந்து கம்ப்ளீட்டான ஃப்ரீவே. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து செட்டப் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, டாக்கர்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. ஸோ இந்த டாக்கர் டூலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண உங்களோட எந்த வேரியண்ட்டோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் மாதிரி நமக்கு ஆப் மாதிரி கீழே வந்து உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ டாக்கர் வந்து பேசிக்கலி என்ன பண்ணோம், உங்களுக்கு வந்து ஒரு என்விரான்மெண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிடும். ஸோ நான் உங்களுக்கு அடுத்து காட்டுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த GitHub ரெபாசிட்ரிக்கு போகணும். நான் காட்டுற இந்த செல்ஃப் ஹோஸ்டட் ஏஐ ஸ்டார்டர் கிட், இந்த ரெபாசிட்ரிக்கு மட்டுமே போங்க. மற்ற ரெபாசிட்ரி வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ கிளியராக இல்லை. ஸோ இந்த ரெபாசிட்ரிக்கு நீங்கள் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியராக உங்கள் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பான். அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணால், டாக்கரில் செட்டப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கெட் இந்த இது இருக்குல்ல, இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட டெர்மினலில் போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பேஸ்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாக்கரை டவுன்லோட் பண்ணி செட்டப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கண்டெய்னர் க்ரியேட் ஆயிரும். அந்த கண்டெய்னர் நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த போர்ட் நம்பர் எல்லாமே கிடச்சிரும். ஸோ இது கிடச்சிச்சு பாருங்கள், போர்ட் நம்பர் மோஸ்ட்லி எல்லா வாட்டியுமே 5678 இதுதான் உங்களோட போர்ட்டாக இருக்கும். லோக்கல் ஹோஸ்ட் 5678 இதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும், இதிலேருந்து அந்த கோடை காப்பி பண்ணி இந்த இதை காப்பி பண்ணி GitHub ரெபாசிட்டரியை இதில் பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா தானாகவே டாக்கரில் க்ரியேட் ஆகும். அவ்வளோதாங்க ஐஸ், இது வந்து செட்டப் முடிஞ்சிருச்சு. நீங்கள் சிம்பிளாக இந்த 5678 இதை தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உங்களுக்கு வந்து கிளியராக ஓப்பன் ஆயிரும். சில பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு சைன்இன் அப்புறம் பாஸ்வேர்ட் கேட்கும். அது வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் செட்டப் பண்ணிட்டு மறந்துடாதீங்க. அது ரொம்ப முக்கியமானது, அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோவை நம்ம க்ரியேட் பண்ண போகிறதா பார்க்க போகிறோம். ஸோ ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் LLM வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ லோக்கல் LLMக்கு வந்து நான் ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஸோ ஒலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது, அதை வந்து நீங்கள் டவுன்லோட் கொடுத்துருங்க. ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் மாதிரி அந்த டாக்கர் பார்த்தோம் அதுக்கெலாம் அதே மாதிரி வந்துடும். அதை நீங்கள் வந்து ரன் பண்ணணும். ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டாப்பில் வந்து அந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், டாக்கர் சிம்பிளும் ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து செட்டப் ரெடின்னு அர்த்தம். அடுத்து வந்து நம்ம ஒர்க் ஃப்ளோ பார்க்க போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிம்பிளான ஒரு லோக்கல் LLM கூட சேட் பண்ணுற மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் இங்கே க்ரியேட் ஒர்க் ஃப்ளோ இதை டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எம்டி ஒரு ஒயிட் போர்டு கிடச்சிரும், கேன்வாஸ் மாதிரி ஒன்று கிடச்சிரும். இங்கே வந்து இந்த ப்ளஸ்ஸை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு ஷோ ஆகும். நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ட்ரிகர் மேனுவலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு பட்டனை N8 வந்து தொட்டிங்கன்னா அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு மெயில் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு புது பர்சன் வந்து ஜாயின் பண்ணாலும் ஒரு மெயில் செட்டப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இந்த பட்டனை வந்து நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாருக்குமே மெயில் போகும். இப்போதைக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஆன் அன் ஈவெண்ட், இப்போ ஒரு புதுசாகவோ ஒரு சேட் பாட்டோ இல்லை நீங்கள் டெலிகிராம் கூட கனெக்ட் பண்ணுறீங்க, அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட மெசேஜ் வரும்போதோ செய்யும்போதோ அந்த ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகணும். இல்லை ஒரு டேபிளில் வந்து ஒரு புது டேட் ஏர் டேபிள்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது, இல்லை நோஷனில் வந்து புதுசாக ஒரு டெக்ஸ்ட் ஆட் ஆனாலும் அப்போது வந்து ஒரு ஆக்ஷன் ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து ரன் ஆகும்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து ஆன் ஷெட்யூல், இது வந்து நம்ம டைம் பேஸஸில் எனக்கு வந்து 12 மணி ஆனாலே வந்து ஒரு மெயில் போகணும், இல்லை 4 மணி ஆனாலே ஒரு மெயில் போகணும், இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். வெப்புக்கு வந்து ஒரு HTTP ரிக்வெஸ்ட் அனுப்புகிற போது இது வந்து கோடிங் சைட், இது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. ஆன் சப்மிஷன் ஆஃப் அ ஃபார்ம்னால் நீங்கள் ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணிடுவீங்க. நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமருக்கோ இல்லை உங்களோட புது கிளைண்ட்டுக்கோ ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணி ஷேர் பண்ணுறீங்க. அவங்க வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணாங்கன்னா வெல்கம் மெசேஜோ இல்லை வெல்கம் மெயிலோ இல்லை அவங்கள தூக்கி வேறு லீடாவோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த வந்து ஆன் ஃபார்ம் சப்மிஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வென் எக்ஸிக்யூட்டட் பை அனதர் ஒர்க் ஃப்ளோ, இது வந்து டேரெக்டாக டிபெண்ட் ஆகிருக்காது. நீங்கள் ஏற்கனவே வேறு ஒரு ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, இப்போது மெயிலெல்லாம் போயிடுச்சு, அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக அவங்க வந்து இப்போ சப்போஸ் பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ஒர்க் ஃப்ளோ அவங்கள வந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி விடுறதுக்கோ இல்லை அந்த மாதிரி செட்டப் பண்ணால் இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆன் அ சேட் மெசேஜ்,
ஆன் சேட் மெசேஜ்னால் இதுதான் கைஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்கன்னா அந்த மெசேஜ் அனுப்புகிறப்போ அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ ஹாய் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ஃபஸ்ட்டு லோக்கல் எல்எம் கூட சேட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி நம்ம பார்த்தலாம். அனதர் வே அப்படின்னா ரன் அ ஃப்ளோ ஆன் ஃபைல் எரர் ஆச்சுன்னா, இல்லை இது வந்து எக்ஸப்ஷனல் கேஸில் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபைலில் வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்குது, இல்லை அந்த டேட்டா வந்து புதுசாக ஆட் ஆகுது, கிட்டத்தட்ட சப்மிஷன் மாதிரி தான் வரும், இல்லை ஒரு புது பிடிஎஃப் வருது, ஒரு புது டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டோட டேட்டா வந்து உங்களோட சேட் பாட்டில் இருக்கணும். அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை வந்து அந்த ஃபோல்டரில் ஆட் பண்ணோன்னே அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற டேட்டாலாம் ரீட் ஆகி அந்த சேட் பாட்டுக்கு வந்து நாலேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஒர்க்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக நம்ம வந்து இப்போதைக்கு அந்த லோக்கல் எல்எல்எம் கூட சேட் பாட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆன் சேட் மெசேஜை டேப் பண்ணிடலாம். இதை டேப் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிகர் மெசேஜ், இதில் வந்து நம்ம சேட் பண்ணுவோம், அவுட்புட் இவ்வளோ தான் கைஸ். இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துருச்சுங்களா. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ளஸ் பட்டனை டேப் பண்ணி உங்களுக்கு அடுத்த செட் ஆஃப் ஆக்ஷன் க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே ஒரு ட்ரிகர் நோடுன்னு சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் நோடு. இதில் தான் வந்து நம்ம என்ன விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீங்கள் ஏஐ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு இன்பில்ட்டாக இருக்கிற ஏஐ டூல்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும். அதுமாதிரி ஆக்ஷன் இன் ஆப், ஒரு கூகுளில் வந்து ஒரு மெசேஜ் ஆட் பண்ணு, அந்த மாதிரிக்கு இது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், ஒரு இதை வந்து ஒரு இப்போ ஜேசன் ஃபைலை வந்து மாற்றுறதோ இல்லை பிடிஎஃப் வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றுறதோ அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். ஒரு ஃப்ளோ வந்து ஒரு லூப் க்ரியேட் பண்ணுறீங்க. இப்போ மெசேஜ் வந்துச்சுன்னா அது வந்து அடுத்து இந்த மெசேஜ் போகணும், இல்லை சேட் ஆகணும், அந்த மாதிரி சினாரியில் ஒரு ஃப்ளோ மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட், இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹை லெவலாக போயிடும். நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்கில் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஹியூமன் இன் லூப்னா வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல்னால் இப்போ வந்து ஒரு மெயில் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மேனேஜருக்கு போகணும், அங்கே அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா அடுத்து வந்து அந்த ஃப்ளோ ஆக்டிவேட் ஆகணும், அந்த சினாரியோ போகணும். இது வந்து நீங்களாவே ஒரு கஸ்டம் ட்ரிகர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஏஐ டேப் பண்ணிக்கிறோம். ஏஐ டேப் பண்ணோடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ஏஜென்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்கன்னா இது வந்து இன்புட் டேட்டா. நீங்கள் வந்து இங்கே ஒரு ஹாய்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ராசஸ் ஆகி ஒரு அவுட்புட் வரும். ஸோ அதுக்கு தான் இந்த டேட்டா இருக்குது. நம்ம வந்து இது கூட ஒரு சேட் மாடலை ஆட் பண்ண போகிறோம். இந்த சேட் மாடலை ஆட் பண்ணுறதுக்கு இந்த சேட் மாடல் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஏஐ மாடல்ஸும் வந்துடும். ஆந்த்ரோபிக், கிளாட், இது எல்லாத்துக்குமே வந்து ஏபிஐ கீ தேவைப்படும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒலாமா யூஸ் பண்ணி லோக்கல் எல்எல்எம் கூட தான் சேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒலாமா சேட் மாடல் இதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. இதை டேப் பண்ணிக்கணுன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கோ டெலீட் பண்ணுறதுக்கோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு இருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து டாக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட் வந்து இதாக மாற்றிடணும், host.docker.internal மாற்றிடணும். ஏன்னா நம்ம டாக்கர் வந்து ஒரு தனி கண்டெய்னர்னால இந்த போர்ட்டல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் வந்து உங்களோட டாக்கரும் அப்படி ஒலாமாவும் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த போர்ட் தான் நீங்கள் இந்த இடத்துல போட்டிருக்கணும். அப்போ தான் வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். இதை மறந்துடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அப்புறம் வந்து நீங்கள் ட்ரை கொடுத்தீங்கன்னா தானாகவே செட்டப் ஆயிரும். அதுக்கடுத்து நீங்கள் என்னென்ன மாடல்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களோ அந்த மாடல்ஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட் ஆயிரும். என்னென்ன எல்எல்எம்ஸ், இந்த எல்எல்எம்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, புது எல்எல்எம்ஸை எப்படி ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இதுக்கான ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அது ஐகானில் போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து எந்த எல்எல்எம் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு லாமா 3.2 3 பில்லியன் பேராமீட்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு மெமரி இருக்கிற இடத்துல ஒரு பஃபர் மெமரின்னா நம்ம இப்போது ஏஐ கூட சேட் பண்ணுறோங்களா, அது வந்து டெம்பரவரியாக ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுங்களா. ஸோ அதுக்கு வந்து நம்ம டிபி கூடலாம் கனெக்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்ம சாம்பிள்னால இந்த சாம்பிள் மெமரி அதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சாம்பிள் மெமரியில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மெசேஜஸ் வரைக்கும் அதால் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். 5க்கு மேலே வந்து மறந்துடும். இப்போ நம்ம ChatGPT அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சேட்ஸ் நம்ம போக அந்த டேட்டாவும் ஆட் ஆகிட்டே இருக்கும். அதே கணக்கு தான் இதுலேயும். இப்போதைக்கு இது 5 டிஃபால்ட்டாக இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இது வந்து செட்டப் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து இப்போ நம்ம இதை ரன் பண்ணோன்னா நீங்கள் இங்கே வந்து எக்ஸிக்யூஷன் மோடில் போட்டு எக்ஸிக்யூஷன் கூட போடலாம், இல்லாட்டி விட்டுடலாம். நீங்கள் வந்து இங்கே சிம்பிளாக ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா பாருங்கள், இது வந்து ரன் ஆகுது. இதில் வந்து எரர் ஆகிறதுக்கு 2 சான்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஒலாமா மாடல் செட்டப் ஆகாட்டி, இல்லை நோட்ஸ் வந்து இந்த நோட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து கனெக்ட் ஆகாமல் இருந்ததுன்னா எரர் வர சான்ஸ் இருக்குது.
மற்றபடி இதில் எந்த எரர்ஸுமே மோஸ்ட்லி வராது. அப்படி நீங்கள் ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவேன். இப்போ வந்து இந்த ஹாய் மெசேஜ் வந்து என்னோட நம்ம லாமா 3.2 பேராமீட்டர் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, லோக்கல் LLM, அது கூட ரன் ஆகுது. இப்போ பாருங்கள், நம்ம நெட்டு கூட ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ. இப்போ இது வந்து ஒரு சிம்பிள் லோக்கல் LLM கூட சேட் பண்ணுற பாட்டை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் அட்வான்ஸாக எப்படி நம்ம இதை வச்சு இன்னும் பெரிய பெரிய ஒர்க் ஃப்ளோ, ஒரு டெலிகிராம் சேட் பாட்டோ, இன்ஸ்டாகிராம் சேட் பாட்டோ, இல்லை இன்ஸ்டாகிராமில் வீடியோ அப்லோட் பண்ணுறதோ, இல்லை நம்ம ஜிமெயிலில் மெசேஜ் அனுப்புகிறதோ, ட்விட்டரில் போஸ்ட் போடுறதோ, அந்த மாதிரி அட்வான்ஸ் லெவல்ஸான வீடியோஸை அடுத்து வர வீக்ஸில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த ஒலாமா அந்த வீடியோவை செட்டப் வீடியோ பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.